ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்னும் 2 மணி நேரம்தான். இதை கேட்டு முடிக்கும் நேரமே நீ எதிர்பார்த்த செய்தியானது உன்னை தேடி வந்து சேரும். உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. நிச்சயம் நடக்கும். நீண்ட நாட்களாகவே நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயமானது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது. நீ ஆச்சரியத்தோடு, ஆம் சாயப்பா, நீங்கள் சொன்னது போலவே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த ஒரு செய்தியானது எனக்கு கிடைத்துவிட்டது. தங்களுக்கு மிகவும் நன்றி என்று நீ என்னிடம் சொல்லத்தான் போகின்றாய். என் செல்லமே, பேரதிர்ஷ்டமான இந்த நாளில் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ளும் வரை உன் சாயப்பா ஒருபோதும் நான் ஓய மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய வீட்டில் நான் எப்போதும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பல நாட்களாக உனக்கு தெரியாமல் இருந்த பல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அவ்விதமே நான் மாற்றி அமைத்து விட்டேன். எதை நினைத்தும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. நான் சொல்லுவதை அமைதியாக கேள். உன் வீட்டில் நிச்சயம் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தியானது நடக்கத்தான் போகின்றது. நீ இதை கேட்டு முடித்த சற்று நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியானது உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, நம்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும். உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிவிட்டது. நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டேன். எத்தனையோ தடைகளை எல்லாம் சந்தித்து இப்போது நீ இந்த நிலைமையில் இருக்கின்றாய். உன்னுடைய தடைகளை எல்லாம் எப்படி நான் தவிடுபொடி ஆக்கிவிட்டேனோ அதே போல உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளையும் நான் தீர்த்து விட்டேன். உன்னுடைய மனம் மகிழும்படியான மிகப்பெரிய சந்தோஷ செய்தியைத்தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ மனம் நிறைய கவலையோடும் துன்பத்தோடும் இருந்து கொண்டிருந்தாய். உன்னுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உனக்கான நல்லது ஒன்று நிச்சயம் நடக்கத்தான் போகின்றது. நீ அதிசயப்படவும் ஆச்சரியப்படவும் மிகப்பெரிய செய்தியாகத்தான் இந்த செய்தியானது இருக்கும். இது நடக்குமா நடக்காதா என்று விரல் விட்டு எண்ணிக்கொண்டே இருந்தாய். அப்படி ஒரு காலமானது இப்போது முடிந்துவிட்டது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகின்றது. மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன். உன் குடும்பத்தில் எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அந்த நல்லது எல்லாம் இப்போது நடக்கப் போகின்றது. தயாராக இரு. எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் சரியான பாடத்தை புகட்டிவிட்டேன். அவர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீ எவ்வளவு மனம் வருத்தப்பட்டாய். சாயப்பா, நீங்கள் தான் எனக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும். நான் யாருக்குமே எந்த துன்பமுமே செய்யவில்லையே. அப்படி இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நீ என்னிடத்தில் கேட்டாய். என் செல்லமே, உன் கேள்விக்கான பதிலை நான் கொடுத்து விட்டேன். அவர்கள் இப்போது தேவையில்லாமல் நாம் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டோமே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்லமே, உன்னுடைய சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதைத்தானே சொல்லுவேன். இனி நடக்கப் போவது எல்லாவற்றையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பல மடங்கு அதிசயமும் ஆச்சரியமும் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த வேலையானது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன் வீட்டில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி ஒன்று சட்டென்று நடந்து முடியும். இழுபறியாகவே இருந்து கொண்டிருந்த சொத்து விஷயமானது உனக்கு சாதகமாக கிடைக்கும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இது எல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது என்று சிலர் தடுத்து நிறுத்தி கொண்டு உனக்கு மனவலியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் உன் சாயப்பா முறியடித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிருந்தாய். அந்த நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இப்போது உனக்கு ஒரு விஷயமானது நடக்கப் போகின்றது. நீ உயிராக நேசித்த ஒருவரும் உன்னை தேடி வரப்போகின்றார். மேலும் மேலும் உனக்கு பக்க பலமாக இருக்கப் போகின்றார். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு
மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் இனிமேல் எல்லையே இருக்காது. என் செல்லமே, என் குழந்தை, நீ எப்போதும் சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. யாரோடு நீ இருக்க வேண்டும் என்று இவ்வளவு நாள் போராடி கொண்டிருந்தாயோ, அந்த போராட்டத்திற்கான காரணம் இப்போது உனக்கு தெரிந்து விட்டதா? அந்த காரணத்தை எல்லாம் நீ சரி செய்து விட்டாய். உன் சாயப்பா உன்னோடு இருந்து அவரோடு நீ சேர்வதற்காக இருந்த தடைகளை எல்லாம் சரி செய்து விட்டேன். இப்போது அவர் உன்னை தேடி வந்து விட்டார். உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றாய். உனக்கு எப்போதும் பக்க பலமாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தர வந்து விட்டார் செல்லமே. இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதற்கான பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, நான் எப்போதும் ஒன்றுதான் சொல்லுகின்றேன். வினையை செய்தவன் அதற்கான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் இதை போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை கெடுக்க வேண்டும் என்று சதி செய்தவர்கள் இப்போது அந்த சதி வலைக்குள் தானே சிக்கிக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, நீ எப்போதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையானது உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விட்டது. நீ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இதை போல ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் நீ அனுபவிக்க கூடாது. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உறவை அலட்சியம் செய்து விடாதே. அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இருவரும் மனம் விட்டு பேசி இதற்கு மேலும் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு சந்தோஷமாக வாழ வேண்டும். நடந்து முடிந்த எந்த விஷயத்தை பற்றியும் பேசாமல் இனி நடக்கக்கூடியது என்ன என்று திட்டமிட்டு நீங்கள் இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும். துரோகிகளை பற்றியும் ஏமாற்றுபவர்களை பற்றியும் எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் சட்டென்று விலகிவிடும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதற்கு மேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை சட்டென்று செய்து முடி. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது. அதை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீ காலத்தையும் நேரத்தையும் தவற விட்டு விட்டால் அது யாருக்காகவும் மீண்டும் வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கின்றேன். எப்போதும் இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்னை நம்பு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் உனக்கு பேரும் புகழும் செல்வாக்கும் எல்லாமே உன் வசமாகும். என் செல்ல குழந்தையே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். இனியாவது எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீ கேட்டு முடிக்கும் தருணத்தில் சட்டென்று ஒரு மாற்றம் நிகழத்தான் போகின்றது. நான் எப்போது உன்னை தேடி வந்தேனோ அதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் இல்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை. சாயப்பா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நம் கண் முன்னே தோன்றியிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தானே என் பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை தான் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் உனக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கப் போகின்றது. என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.